இன்னைக்கான வீடியோ நீங்க கபில் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா இல்ல கபில் சேனல் ரன் பண்ண தெரியாம இருக்கீங்களா? என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? கபில் பிளாக் ஸ்டார்ட் பண்ண முக்கியமான பொண்ணு அந்த பொண்ணு சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரு ஆசினி மாதிரியா இருக்கலாம், இல்ல அதே சந்தோஷ் சுப்ரமணியம் அமைதியான பொண்ணா கூட இருக்கலாம், சந்தோஷ் எங்க அப்பா சொன்னாருங்க, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கேர்ள் பெஸ்டியா இருக்கலாம். யாரா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. யாரா வேணா இருக்கலாம், ஆனா பொண்ணா இருக்கணும். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும். அந்த யூடியூப் சேனல் பேர் பாய் ஃப்ரெண்டா பேர் இருக்கலாம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா பேர் இருக்கலாம், ஆனா எதுவும் நல்ல பேரா இருக்கணும். யூடியூப் ஓகே, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? கண்டென்ட் என்ன மாதிரி இருக்கலாம் பாத்தீங்கன்னா, பிராங்க். எடுத்தோடனே கபில் சேனல் முக்கியமானது பிராங்க். அந்த பிராங்க் எப்படி எப்படிலாம் இருக்கும் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராங்க் இக்னோரிங் பிராங்க், ட்ரங்கன் பிராங்க், ஃபேக் பிளட் பிராங்க், கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் எக்ஸெட்ரா. இந்த கண்டென்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டென்ட் இருக்காரு. இதே நீங்க இன்னொரு கண்டென்ட் ஆகலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் பிராங்க். இப்போ பண்ண எல்லாத்தையும் நீங்க ரிவெஞ்ச் பண்ணணும். இப்போ பிராங்க்லாம் பண்ணி உங்க கண்டென்ட் ஓவர் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, பெட் அனிமல்ஸ் வாங்கிக்கோங்க. கேட், டாக், இட் கேன் பி எனிதிங் இன் தி வேர்ல்ட். ஆனா பெட்டா இருக்கணும். ஓகே, இப்போ பெட் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன கண்டென்ட்லாம் பண்றீங்க பாத்தீங்கன்னா, நாயை குளிப்பாட்டுறது, பூனையை குளிப்பாட்டுறது, அப்புறம் வந்து கிளிக்கு சோறு வைக்கிறது. இப்போ ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்கியாச்சு. இவன் பெட் அனிமல்ஸ்க்கு ஒரு நேம் தேவை. எதுக்கு தனியாக கண்டென்ட் பண்ணுங்க. சர்ச்சிங் நேம் ஃபார் அவர் பெட் இப்படின்னு கண்டென்ட் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே நீங்க ஒரு நல்ல பேரை எடுத்து அந்த வீடியோவில் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரிவீலிங் அவர் பெட் நேம் சொல்லிட்டு அதுக்கு தனியாக 10 நிமிஷம் கண்டென்ட் போடுங்க. இப்படி போனால் வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். இந்த மாதிரி இதுலேயே ஒரு 10 கண்டென்ட் பண்ணலாம். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? பெட்டுக்கு இன்னொரு பெட்டு வாங்குங்க. பெட் சர்ச்சிங் ஃபார் அனதர் பெட். எப்படி கண்டென்ட் சூப்பராக இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்போ இதுல 10 கண்டென்ட் முடிஞ்சிட்டு இருக்கும். அது என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் அனிமல்ஸ்க்கு ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்க. பெட் சீயிங் அனதர் பெட். இல்லை வேற எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நிக்கி சீயிங் மாரன் சீயிங் நிக்கி. இந்த பேர் எங்க வரும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. ஓகே, இப்போ பெட் கண்டென்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலான்ட்டு ரொம்பலாம் விஷயம் வேணா. சேலஞ்ச் கண்டென்ட். அது என்ன மாதிரி சேலஞ்சாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜோலோ சிப் சேலஞ்ச், ஹாட் மேகி சேலஞ்ச், பாத்ரூம் தலைவர் சேலஞ்ச். ஆமாண்டா, இப்பெல்லாம் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம் தள்ளி விடுறதே ஒரு சேலஞ்சாக வச்சிருக்காங்க. யாரும் அது இப்படிலாம் சேலஞ்ச் பண்றது? டேய், அவர் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் மேலே பார். ஓ அவரா? எனக்கு நல்லா தெரியுமே. அவரே தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. இல்லை நீங்க 10 to 20 சேலஞ்ச் கண்டென்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ 10 to 20 கண்டென்ட் ஓவர் ஆயிட்டு இருக்கோம். இப்போ எப்படி சேலஞ்ச் பண்றது? Copycat is nothing but copying into another challenge and pasting into our channel. It's called copycat. இப்போ கிட்டத்தட்ட 3 கண்டென்ட் ஓவர் ஆயிடுச்சு. என்னென்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, பிராங்க், பெட் அண்ட் சேலஞ்ச். இப்போதான் நமக்கு அது ஒரு மெயின் ஹீரோவே வரான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. லவ் ஸ்டோரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 இப்படி பார்ட்டாக சொல்லிட்டு 30 பார்ட் எடுத்து வச்சிருப்பான். அவன் லவ் பண்ணி 3 வருஷம் தான் இருக்கும். ஆனால் எடுத்து வச்சுக்கிறது 30 பார்ட். இப்போ லவ் கண்டென்ட் 30 வரைக்கும் எடுத்துருப்பீங்க. இதனால உங்க சப்ஸ்கிரைபர் சிம்பத்தி ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதனால காசு வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ். என்னமா சர்ப்ரைஸ்? பைக் சர்ப்ரைஸ், கார் சர்ப்ரைஸ், ஹோம் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல கண்டென்ட்டாக இருக்கும். முன்னாடி 10 நிமிஷம் கண்டென்ட் இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 நிமிஷம் மேலே போனால் தான் 2 ஆட்ஸ் வைக்க முடியும். 2 ஆட்ஸ் வைக்க முடியாதுன்னா காசு வரும். இப்படியே மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா அவன் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமானா காசு அதிகமாக வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் காசு அதிகமாக வரும், ரிப்பீட். சர்ப்ரைஸ் காசு அதிகமாக வரும், ரிப்பீட். இப்படியே ஒரு 10 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. இவ்வளோ லிவின்ல இருந்துட்டீங்க. இப்போதான் மெயின் கண்டென்ட்டே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பிளாக். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. இந்த மேரேஜ் பிளாகே வச்சுக்கோ, 10 to 20 கண்டென்ட் இருக்க பண்ணலாம். என்ன மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கோயிங் டு ஷாப்பிங், கோயிங் டு சி மண்டபம், கோயிங் டு சி மாமியார் ஹவுஸ், ப்ரீ வெட்டிங் ஷூட், வெட்டிங் ஷூட், ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் மேரேஜ் பிளாக்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ மேக் பெட்டர் கப்பிள் வீடியோ. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. இந்த வீடியோ ஜாலியாக எடுத்துட்டு ஜாலியாக விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பாய். நான் மாமே பார்த்தா பாய். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.